ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம போன வீடியோல டெடிபியரோட பேட்டர்ன் எப்படி மேக் பண்றதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல டெடிபியரை எப்படி கட்டிங் மெத்தடும் அதோட ஸ்டிச்சிங் மெத்தடும் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுவும் இந்த வீடியோல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸோட நான் ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பேட்டர்ன்ல இருந்து ஃபேப்ரிக்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன்ல நம்ம டைரக்ஷன்ல நம்மளை பார்த்து இருக்கிற இந்த டைரக்ஷன்ல ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இதே டைரக்ஷன்ல தான் நம்ம ஃபேப்ரிக்கையும் விரிச்சிருக்கோம். இந்த டைரக்ஷன்லயே நம்ம வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இந்த 2 பார்ட்ஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இந்த பார்ட்ஸ் எப்படின்னா இதே இதுல இருந்து தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல இருந்து தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது லெக் பார்ட்டும் இந்த ஹேண்ட் பார்ட்டையும் இதே இதுல இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால நான் தனியா சொல்லல அந்த வீடியோல. இது அப்படியே டிரா பண்ணி எடுத்துக்குவோம். இதை நான் பிளேஸ் பண்றது 1+1 ரிவர்ஸ் ஃபர்ன்னு போட்டிருக்கேன். 1+1 ரிவர்ஸ்னா நம்ம இந்த பேட்டர்னை இதே டைரக்ஷன்ல தான் போடணும். இந்த டைரக்ஷனை இப்படி மாத்தி இப்படி நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது. டைரக்ஷன் தப்பாயிட்டுனா அதோட ஹெட் பார்ட் பாடி பார்ட் எதுவுமே கரெக்டா வராது. அந்த டைரக்ஷன் மாத்தாம நம்ம கரெக்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை இப்படி போட்டு டிரா பண்ணிட்டோம்னா அதே இது ரிவர்ஸ்னா இதை அப்படி இப்படி திருப்பி போட்டு தான் நம்ம அடுத்த இது பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து இந்த ஹெட் சென்டர் பார்ட்டையும் நான் இந்த டைரக்ஷன்ல தான் நான் போடணும். அப்ப நான் பேட்டர்னை இந்த டைரக்ஷன்ல தான் போடணும். நான் இப்படி திருப்பக்கூடாது. இப்படி திருப்பினேன்னா அது தப்பா போயிடும். இதே டைரக்ஷன்ல தான் நான் பேட்டர்னையும் போடணும். நான் எந்த டைரக்ஷன்ல நான் போட்டிருக்கேனோ அதே டைரக்ஷன்ல பேட்டர்னை வச்சு பிளேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேப்ரிக்ல கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம பண்ண பேட்டர்ன்ல இருந்து இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுன்னா 1+1 ரிவர்ஸ், 1 ரிவர்ஸ், அதோட ஆப்போசிட் இதை எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாமே. இந்த ஹேண்ட் பார்ட் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இதோட இயர்ஸ் எப்படி நம்ம எடுக்கோம் அப்படின்னா இதே இதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது அப்படி வச்சு இதோட எண்டு வர போட்டு எடுத்தாச்சு இதோட இயர்ஸ். அப்புறம் இந்த இது இதோட பாதம் ஃபுட்டு இது இதோட ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்ல இதை நான் ஃபோல்ட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. திரும்ப மற்றது இது எல்லாமே நம்ம பேட்டர்ன்ல உள்ள மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ஸ்டிச் பண்றது இதோட இயர்ஸ். இது ஒண்ணு. இந்த ஃபெல்ட் ஃபேப்ரிக் நான் வெல்வெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த வெல்வெட் ஃபேப்ரிக்கும் இதையும் வச்சு ரெண்டுத்தையும் இதோட 2 ஃபேஸ் சைடையும் ஒன்னா வச்சு நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இயர்ஸ் ரெண்டுத்தையுமே ஒன்னா ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் மெத்தட் எப்படின்னா ஒரு லாங் நீடல்ல த்ரெட் கொஞ்சம் நீளமா வச்சுட்டு லாஸ்டா நாட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபர் ஹேர் எல்லாத்தையும் இன்சைட் பண்ணிட்டு நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஸ்டிச் பட்டன் ஹோல் ஸ்டிச். சும்மா நார்மலா நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடக்கூடாது. பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம போடுறோம். இதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதே மாதிரியே ஃபுல்லா இதோட இயர்ஸை நம்ம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இயர்ஸ் எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி ஸ்டிச் தான் நம்ம எல்லாத்துக்கும் போட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட் எடுத்துட்டு எல்லாம் ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா லேட் ஆகும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணி காமிச்சிடுறேன். இதே ஸ்டிச் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹெட் எடுத்துட்டு இப்ப 2 ரிவர்ஸா 2 இருக்கு. இதுல
இந்த மவுத் சைடு இருக்கிறத அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்லே நான் ஈஸியா பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிட்டு இந்த இதுல இருந்து இந்த ஹெட்ல இந்த பார்ட்ல பெரிய சைடு இதோட மவுத் ஓபன்ல இருந்து இதுல இருந்து இது ஃபுல்லா அதே மாதிரி இதே இந்த சைடும் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லா ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த பாதி வர இந்த பார்ட்டோட சென்டர் இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிடுறோம். சென்டர் இந்த இடம் வருது, இது வர பின் பண்ணிட்டு இதை ஓப்பனா விட்டுறோம். நம்ம இந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இது வர ஃபுல்லா நல்லா நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பிளேஸ் மட்டும் மார்க் பண்ண பிளேஸ் மட்டும் ஓப்பனா விட்டுட்டு மீதி இடத்த ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். லாஸ்ட் வர இது லாஸ்ட் வர ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த ஹெட் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்ல இந்த பார்ட்டோட இந்த பார்ட்டை அட்டாச் பண்ணணும். இப்படி வச்சு இதை வந்து அட்டாச் பண்ணிட்டு திரும்ப இந்த பார்ட்டோட அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பார்ட்ல இந்த பார்ட்டை அட்டாச் பண்றோம். கீழே இருக்கிற பார்ட்ல இந்த பார்ட்டை அட்டாச் பண்றோம். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இதே மாதிரி தான் வரும். இப்போ என்ன பண்றோம்னா இந்த பார்ட் மட்டும் தனியா இருக்கு. இந்த பார்ட்டை இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணோம்னா இது எல்லாமே நீங்க பண்றது இப்படி பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஷேப்ல பண்ணணும். இப்படி வரணும். இப்போ இங்க இருந்து அட்டாச் பண்ணிட்டு இது வர மட்டும் ஒரு தையல் ஸ்டிச் இது வர மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடம் ஓப்பனா விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து இது வர கரெக்டா இந்த லெக் வர இந்த பார்ட்ல இருந்து இதுல இருந்து ஸ்டிச் பண்ணி இது வர திரும்ப இது அப்படி இங்க அட்டாச் பண்ணி இந்த சைடு இப்படி அட்டாச் பண்ணு. இதே மாதிரிதான் இந்த சைடும் இதுல இருந்து இது வர வந்து திரும்ப இந்த ஹெட் இந்த லெக் வந்து இதுல இருந்து இப்படி அட்டாச் பண்ணி இது ஃபுல்லாவே இந்த பார்ட் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். நம்ம இதை அப்படி ஸ்டிச் பண்ணி பாத்திரலாம். இப்ப வந்து நான் தனித்தனியா இருந்த ஸ்டிச் பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாலிஸ்டர் ஸ்பாஞ்சையும் உள்ள ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் நீட்டா ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த டால் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்ங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது போக இது எல்லாமே நம்ம பிஸ்னஸாகவும் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸும் நிறைய பேர் இருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு கிராஃப்ட். இந்த கிராஃப்ட் ஒர்க்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த டால் பண்ணது போக மீதி இருக்கிற வேஸ்ட்ல அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு கீ செயின் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.